வணக்கம், வெல்கம் பேக் டு பிவி ட்ரேடர்ஸ். இன்றைக்கி நியூஸில் எங்கே பார்த்தாலும் டாவோஸ் ஸ்பீச் அப்படின்ற வேர்டு வந்து அடிக்கடி போய் அடிபட்டு இருக்கு. ஸோ டாவோஸ் ஸ்பீச் அல்லது டாவோஸ் மீட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன், ப்ரீ மார்க்கெட், போஸ்ட் மார்க்கெட், பர்சனல் ஃபினான்ஸ் அது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்லாம் போஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு டாவோஸ்னா என்ன, டாவோஸ் ஸ்பீச்னா என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அதனால் குளோபல் இம்பாக்ட் என்ன நடக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டாவோஸ்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். டாவோஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன டவுன். ஸோ அதாவது ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி மாதம் அந்த இடத்துல வந்து வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம், அதாவது WEF அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்து அந்த டவுனில் வந்து நடக்கும். இதில் யார் யார் கலந்துப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உலக நாடுகளினுடைய பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர்ஸ், சென்ட்ரல் பேங்க்கினுடைய கவர்னர்ஸ், பெரிய பெரிய கம்பெனியினோட CEO, பெரிய பெரிய பில்லியனியர்ஸ், இன்வெஸ்டர்ஸ், எக்கனாமிஸ்ட், இவங்க எல்லாமே வந்து அதில் கலந்துப்பாங்க. அதாவது இந்த உலகத்தையே இயக்கக்கூடிய ஒரு பெரிய பெரிய ஆட்கள்லாம் ஒன்று கூடக்கூடிய இடம் தான் இந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம், WEF அப்படின்னு சொல்லுவோம். இந்த தலைவர்கள் எல்லாம் பேசக்கூடிய ஸ்பீச்சை தான் வந்து டேவோஸ் ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்பீச்சில் என்ன பேசுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எக்கனாமிக் ஸ்டேட்டஸை பற்றி பேசுவாங்க, இன்ஃப்ளேஷன், இன்ட்ரெஸ்ட் ரேட், ட்ரேட், டேரிஃப், வார், பீஸ், அது மாதிரி கிளைமேட் சேஞ்சஸ், AI அண்ட் டெக்னாலஜி ஃபியூச்சர், இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பேசுவாங்க. இதில் வந்து ஒரு விஷயங்களில் வந்து ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் வந்தால் கூட அது ஸ்டாக் மார்க்கெட்டையும், டாலர் வேல்யூவையும், ஆயில் அண்ட் கோல்டுனோட ப்ரைஸையும் பெருசாக மாற்றக்கூடிய விஷயங்களாக இருக்கும். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி, இதனால் நமக்கு என்ன முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களா இருந்தாலும், பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும், ஜாப் மார்க்கெட்டில் சர்ச் பண்ணுறவங்களா இருந்தாலும், அல்லது பெட்ரோல் அல்லது டீசலை யூஸ் பண்ணக்கூடிய நார்மலான மக்களாக இருந்தாலும், ஸோ டெஃபினட்டாக இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். அதாவது இந்த டாவோஸ் ஸ்பீச்சில் சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து டைரெக்டாக மார்க்கெட்டை வந்து இம்பேக்ட் பண்ணும், குளோபல் சுச்சுவேஷனையும் இம்பேக்ட் பண்ணும். அதனால் வந்து இந்த நியூஸை வந்து கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதுவும் குறிப்பாக இந்தியன் மார்க்கெட் அப்படின்னு சொல்லும்பொழுது உலக லீடர்ஸ் எல்லாரோட பேச்சுமே ரொம்ப முக்கியம். அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டொனால்ட் ட்ரம்ப். ஸோ அவர் வந்து ஏற்கனவே வந்து அவர் வாயை திறந்தாலே ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டாந்து விட்டுட்டுருக்காரு. ஸோ அது மாதிரி வந்து அவர் பேசக்கூடிய ஒரு விஷயங்களில் ஒரு சின்னதாக ஒரு விஷயம் வந்தால் கூட அது டெஃபினட்டாக குளோபல் மார்க்கெட்டையும் ஷேக் பண்ணும், இந்தியா மார்க்கெட்டையும், ஏஷியன் மார்க்கெட், US மார்க்கெட், UK மார்க்கெட், எல்லா மார்க்கெட்டையுமே வந்து பயங்கரமாக இம்பாக்ட் பண்ணும். இந்தியா மார்க்கெட் அப்படின்னு சொல்லும்போது நிஃப்டி, சென்செக்ஸ், IT ஸ்டாக்ஸ் இதெல்லாமே வந்து பெரிய அளவில் பாதிக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. 21 ஜனவரி 2026 இன்றைக்கி வந்து டேவோஸ் மீட்டிங் நடக்க போகுது. ஸோ இதில் வந்து அவர் என்ன பேச போகிறாருன்றது ரொம்ப முக்கியமான விஷயங்கள். பல தலைவர்கள் இருந்தாலும் ட்ரம்ப்போடைய ஸ்பீச் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படும். அதனால் நாளைக்கு மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியோ அல்லது ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடியோ ஸோ இதனுடைய நியூஸ் என்ன அப்படின்றத ஒரு தடவை பார்த்துக்கோங்க. தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.